கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. யோவேல் 2ஆம் அதிகாரத்திலே 16 சொல்லப்பட்டிருக்கிறது, ஜனத்தை கூட்டுங்கள், சபையை பரிசுத்தப்படுத்துங்கள். ஒவ்வொரு ஊழியக்காரர்களாக இருக்கிற, சபையை நடத்தி கொண்டு இருக்கிற ஒவ்வொரு போதகர்களும் ஊழியர்களும் எல்லாருமே நல்ல மேய்ப்பர்களாக இருந்து ஆடுகளை சரியாய் வழிநடத்துங்கள். சபையை கூட்டுங்கள். உபவாசத்தோடு எல்லாருமே மனக்கசந்து நினைவே ஜனங்க எல்லாரும் ஆண்டவர்கிட்ட தங்களுடைய பாவங்களுக்காக உபவாசம் இருந்து மன்னிப்பு கேட்டது போல் எல்லாரும் இந்த இடத்துல எல்லாரும் அங்கங்கே சபையில் இருக்கிறவங்க உபவாசத்தோடு ஒரு நாள் உபவாசத்தோடு கூட்டி அவங்கவுங்க பாவங்களை மன்னிப்பு கேட்டு ஆண்டவருடைய பாதத்தில் எல்லாரும் சேர்ந்து பரிசுத்தப்படுத்தி கொள்ளுங்கள். இனி காலம் இல்லை, காலம் நெருங்கி கொண்டே இருக்கிறது. எந்த நேரத்தில் வேண்டுமானாலும் ஆண்டவருடைய ரகசிய வருகை வரும். இந்த நாளை நீங்கள் மிஸ் பண்ணி அதாவது கைவிட்டுட்டிங்கன்னா பிறகு ரொம்ப மகா உபத்திர காலத்திலே நீங்கள் மாட்டிக்கொள்ள நேரிடும். அதனால் உங்களை நீங்களே பரிசுத்தப்படுத்திக் கொள்ளுங்கள். ஊழியக்காரர்களாக நீங்கள் ஆயத்தமாக இருங்கள், மற்றவர்களையும் ஆயத்தப்படுத்துங்கள். மெயினாக ஒவ்வொருத்தரையும் கூட்டுங்கள், ஜனத்தை கூட்டி ஒவ்வொருத்தரையும் பரிசுத்தப்படுத்துங்க. இது உங்கள் மேலே விழுந்த கடமை. ஊழியக்காரர்களாகிய ஒவ்வொருத்தருக்கும் விழுந்த கடமை. எல்லா சபைகளுக்கும் ஆண்டவர் சொல்லுகிற ஒரு வார்த்தையானதை நீங்கள் காது கொடுத்து கேளுங்கள். காதுள்ளவன் கேட்க கடவன். இனி காலம் இல்லை, நீங்கள் சபையை கூட்டி பரிசுத்தப்படுத்துங்கள். இங்கே ஆண்டவர் சொன்னது போல நீங்கள் செய்யுங்கள், ஆயத்தமாக இருங்கள். ஆண்டவர் எந்த நிமிஷத்தில் என்னாலும் வரலாம். ஏன்னா ஆண்டவர் சொன்ன எல்லா அடையாளங்களும் நடந்து கொண்டே நிறைவேறி கொண்டே இருக்கிறது. இதையெல்லாம் பார்க்கும்போது நான் வாசல் அருகே வந்திருக்கிறேன் என்றதை அறியுங்கள் என்று அவர் அப்போதே வாசல் அருகே வந்து நிற்கிறார். எப்பொழுது பிதாவானவர் நீ போ என்று அவர் உத்தரவு கொடுக்கிறாரோ அப்பொழுது ஆண்டவர் இங்கே வருகிறதுக்கு ஆயத்தமாக இருக்கிறார். அதனால் எல்லாரும் ஆயத்தமாக இருங்க. நன்றி.